என் அன்பு குழந்தையே, மனதளவில் நொறுங்கி போய் இருக்கும் உன்னுடைய மனதோடு பேசவே இன்று நான் வந்துள்ளேன். இது உனக்கான உன்னுடைய அப்பாவின் குரல். உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது. முழுமையாக கேள். மனதிற்கு ஆறுதலுடனும் நம்பிக்கையும் தைரியமும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு வரும். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகின்றேனே என்று கேட்கின்றாய். எத்தனை காலம்தான் இந்த துயரமும் துன்பமும்? இதற்கு முடிவே இல்லையா அப்பா என்று என்னை சில நேரங்களில் கடிந்தும் கொள்கின்றாய். உன்னுடைய மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகின்றது. உன்னுடைய முகம் வாட்டமாகி விடுகின்றது. உன்னுடைய குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகின்றாய். ஆனால் உன்னுடைய மனதை சரியாக புரிந்து கொள்ள இங்கு யாரும் இல்லையே. உன்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கமும் படுகின்றாய். உன்னுடைய உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் என்னுடைய மகளே நான் ஒருவன் இருக்கின்றேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் இங்கே நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், நீ இழந்தவையெல்லாம் உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்பொழுது மௌனம் காத்து நிற்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள்! இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். நீ பெருமாளின் பிள்ளை. மற்றவர்களின் குறைகளை பொறுத்து கொள்பவன் கடவுளுக்கு இனிமை சேர்ப்பவனாக விளங்குகின்றான். வாழ்க்கையில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவனே சிறந்த பக்தன். மன தூய்மையுடன் வாழும் மனிதன் கடவுளின் அருளால் எப்போதும் நிம்மதியாக வாழ்வான். கடவுளை இடைவிடாமல் தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இப்பொழுது நான் சொன்ன இத்தனை நற்குணங்களும் என் பிள்ளையான உன்னிடம் குறையாமல் இருக்கின்றது. நீ நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தகப்பனாக உனக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கடமைகளிலிருந்து நான் என்றும் தவறிவிட மாட்டேன். என் மீது நம்பிக்கை பலமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு பாலமாக நான் இருப்பேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே. உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் ஒளித்தே வைத்திருப்பேன். நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அற்புதத்தை நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பு மகளே. உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியது போன்று நிச்சயமாக மாறும். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி நீ விரும்பிய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் கொடுப்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன். உன்னை என்னிடம் சரணாகதி அடைய செய்துள்ளேன். இப்பொழுதும் கூட எனது இந்த வார்த்தைகளை உன்னுடைய செவிகளில் நானே சேர்த்துள்ளேன். இது உனக்கானது மட்டுமே. இதை நீ முழுமையாக கேட்டிருந்தாயானால் மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்று மாறும், நாளை மாறும் என்று காத்திருந்து காத்திருந்து மனம் வெறுத்து விட்டாய். கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வியாதிகளும் கவலைகளும் மேற்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றதே தவிர சிறிதும் குறையவில்லை என்று மனம் நொந்து விட்டாய். ஒரு நாள் வலியோடும் ஒரு நாள் வறுமையோடும் உன்னுடைய வாழ்க்கையை வேண்டா வெறுப்பாக கடத்தி கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, இந்த நிலையில் தான் நீ தெளிந்த நீரோடையை போன்று இருக்க வேண்டும். மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் தெளிவாக இரு. நீ கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியை போல.
அதை பிடிக்க முயற்சி செய்தால் அது பிடிக்க முடியாமல் பறந்து கொண்டேதான் சென்று கொண்டிருக்கும். ஆனால் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து பார், அது உன்னை தேடி வந்து உன் கையில் அமரும். அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து சேரும். நீ நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாக அமையும். தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவர் விஸ்வாமித்திரர், சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடாமல் கெட்டவன் துரியோதனன். இந்த உலகத்தில் நீ எதை செய்தாலும் உன்னை கெட்டவன் என்று இந்த உலகம் தூற்றும். அதனால் உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ். உன்னுடைய செயலும் சொல்லும் யாரையும் காயப்படுத்தாதவரை உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பெருமாளே கதி என்று என்னுடைய பாதங்களை சரணடைந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் பயமும் தேவையில்லை. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். சிலையாக பார்ப்பவர்களுக்கு நான் சிலைதான், கலையாக பார்ப்பவர்களுக்கு நான் கலைதான். இறை என்றோருக்கு நான் இறையை தருவேன். அவர்களை அன்பால் சிறை கொண்டு அவர்களை ஆள்வேன். வானமும் பூமியும் அழிந்து போகலாம், ஆனால் நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு என்றும் அழிந்து போகாது. எப்போதும் என்னுடைய கைக்குள்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீயும். ஒரு நாளும் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னுடைய கையையும் விடமாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே, தைரியமாக இரு. சவாலான காரியங்களில் துணிந்து இறங்கு. உன்னை வழிநடத்துவது எம்பெருமான் ஏழுமலையான் என்பதை எப்போதும் மறவாதே. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பிரச்சனைகளை பற்றி வந்து என்னிடம் சொல்லாதே. அந்த பிரச்சனையிடம் சொல், உன் பின்னே இருப்பது நான் என்று. முடியவில்லை என்று வாழ்க்கையை வெறுக்காதே, முடிந்தவரை வாழ்க்கையில் போராடு. நீ சோர்ந்து போகும் நேரத்தில் என்னுடைய கரம் உனக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். ஏதோ ஒன்றை நீ இழக்கும் போது ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீ பெறப்போகின்றாய் என்பதை என்றும் மறவாதே. அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை துளிர்விடும். வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறோம் என்று பயம் கொள்ளாதே. வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷமாக வரவேற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். கல்லாக நினைத்தால் என்னை விட்டுவிடு. கடவுளாக நினைத்தால் உன்னுடைய கஷ்டங்களை என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.